ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் எஸ்ஜே. நம்ம வந்து ஒரு யோகியின் சுயசரிதை புக் லெக்சர் ஒன்று பார்த்துட்டு இருக்கோம். ஒரு யோகியின் சுயசரிதை புக் எழுதுனது ஸ்ரீ பரமஹம்சா யோகானந்தர். அவருடைய இயற்பெயர் முகுந்தன். ஸ்ரீ பரமஹம்சா யோகானந்தர் அப்படின்றது அவருக்கு வந்து கொடுக்கப்பட்ட தீட்சைக்கு அப்புறம் அவருக்கு ஒரு பட்டம் கொடுப்பாங்க. ஸோ அந்த பட்டத்துக்கு பேர் தான் ஸ்ரீ பரமஹம்சா யோகானந்தர். அவருக்கு வந்து அந்த பட்டத்தை வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம அந்த பேர் சொல்லி பேசலாம். அது வரைக்கும் அவர் வந்து நம்ம முகுந்தனே சொல்லுவோம். சரிங்களா? லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்திருப்பேன், எல்லாருமே பஜனை பார்த்து கிளம்பியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றத அந்த வீடியோல பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அந்த வீடியோட கண்டினியூ வீடியோ தான் இது. ஏன்னா குரு சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி இப்போ எல்லாம் போயிட்டு பஜனை பாட்டு ஊர்வலமா போயிட்டு பஜனை பாட்டு எல்லாம் சொல்லும்போது, ஆனா நான் வர நீ மட்டும் போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாரு. அதனால காலை கிளம்பி, ஆனா எல்லாரும் வந்து கிளம்பி வெளியே போகும்போது செம்ம வெயில் அடிக்கும், கால் பொடி சுடும். ஏன்னா செருப்படாமலாம் போயாகணும். உடனே முகுத ஓடி வந்து குரு கிட்ட சொல்லுவாரு, குருவே இந்த மாதிரி நீங்க சொன்னீங்க பஜனை பாடி ஊர்வலமா போயிட்டு வாங்க, ஆனா வெளியே போனா ஒரே வெயிலா இருக்கு, எங்களால முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லும் போது, நீங்க போங்க, நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்றேன், நடக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இவங்களும் சரி சொல்லிட்டு போவாங்க. அப்படி போன ஆசிரமத்துலேருந்து கிளம்பின 10வது செகண்ட் அந்த ஊர் ஃபுல்லா கருமேகங்கள் சூழ்ந்து ஒரு சாரல் மாதிரி பொழியும். அது எதுக்காகனா அவங்க கால் வந்து சூடு தெரியாது, நல்லா ஃப்ரீயா போயிட்டு அப்படியே ஊர்வலமா போயிட்டு பாடிட்டு திரும்பவும் ஆசிரமத்துக்கு வருவாங்க. அப்படி ஆசிரமத்துக்கு வந்து அடுத்த 10வது செகண்ட் மறுபடியும் அந்த ஊர் போகும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடும். இதை பார்த்ததும் குருநாதர் பேர் நன்றி சொல்லுவாரு. அது குருநாதர் என்ன சொல்லுவாரு, இது வந்து கடவுள் வந்து என் பிரார்த்தனை ஏத்துக்கிட்டாரு. ஆனா ஒரு விஷயம், நானும் கிடையாது, யாரா இருந்தாலும் மன ஒருமுகப்படுத்தி கடவுள்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணா அவர் கண்டிப்பா கேட்பாரு. ஆனா அது செய்ய மாட்டாங்க, பட் அப்படி பண்ண கண்டிப்பா கடவுள் கேட்பாரு அப்படின்ற விஷயத்த சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆசிரமத்தை வந்து நிறைய விழாக்கள்லாம் அப்பப்போ செய்வாங்க. அப்படி செய்யும்போது ஒரு இசை நிகழ்ச்சி கொண்ட ஒரு விழா வரும். அதுல வந்து இசையை பத்தி அவங்க குருநாதர் ஸ்ரீ யுக்தேஸ்வரகிரி நிறைய சொல்லியிருப்பாருங்க. எந்தெந்த ராகத்துக்கு, ஒவ்வொரு ராகத்துக்கு எத்தனை பிரிவுகள் இருக்கு, எந்தெந்த ராகம் எந்தெந்த கடவுளுக்கு, எந்தெந்த பாட்டு எந்த மாசம் எவ்வளவு காலையில எப்ப பாடணும் முதற்கொண்டு அந்த இசை ஃபுல்லாவே சொல்லியிருந்திருப்பாரு. அது வந்து ஒரு தனி வீடியோ நான் அப்புறமா போடுறேன். அதுக்கப்புறம் நடக்கும், அந்த நிகழ்ச்சியில நடந்து அன்னைக்கு நைட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க சிஷ்யர்கள் என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்டுட்டு ஊருக்கு கிளம்பிடுவாங்க. ஊருக்கு கிளம்பினதும் நம்ம குருநாதர் என்ன பண்ணுவாரு, முகுந்தனை கூப்பிட்டு பாராட்டுவார். இந்த மாதிரி இந்த ஒரு நாளுக்காக நீ நிறைய நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க, ரொம்பவும் உழைச்சிருக்க, இன்னைக்கு அதிகமாகவே உழைச்சிருக்க, உன் மூஞ்ச நான் பார்க்கும்போது நீ எதுலையுமே அந்த சங்கோஜப்படாம அந்த மூஞ்ச சலிக்காம நீ வேலை செஞ்சிருக்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. அதுக்காக உனக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நைட்டு வந்து என்னோட அறையிலே என் கூட படுத்து தூங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம். குருநாதர் கூட படுத்து தூங்க போறோமா அப்படின்ற சந்தோஷத்துல இருந்திருப்பாரு. சரின்னு சொல்லிட்டு அவர் கூட போயிட்டு படுத்து தூங்க போற நேரத்துல தூங்கின 10 நிமிஷம் டக்குன்னு குருநாதர் எழுந்துருவாரு. எழுந்து வந்து சட்டெல்லாம் போட்டு கிளம்பாரு. இவர் கேட்பாரு, எழுந்து என்ன குருநாதா எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லப்பா நம்ம ஆசிரம் வந்து கிளம்புனாங்க பத்திய சிஷ்யர்கள் அவங்களாம் வந்து ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கிருந்து போனதுக்கும் திரும்ப வரதுக்கும் கண்டிப்பா லேட் ஆயிடும். வரும்போது பசியோட தான் வருவாங்க. நான் போய் சாப்பாடு செய்ய போறேன். சரி குருநாதா நானும் வருவேன்னு சொல்லுவார். முகுந்தனே இல்ல வேண்டாம், நீ வந்து ரொம்ப உழைச்சிட்ட, நீ படுத்து தூங்கு, நான் போய் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இருந்தாலும் மனசு கேட்காது இல்லையா. ஆனால் திரும்ப போயிடுவார். கீழே இறங்கி போயிட்டு குருநாதரோட ஹெல்ப் பண்ணினே இருக்கும்போது அங்க கதவு தட்ட சத்தம் கேட்கும். யாரும் போய் பார்த்தா பாதி பேர் வந்திருப்பாங்க. இந்த மாதிரி நாங்க ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம், நாளைக்கு சாயந்தரம் நாங்க கிளம்பி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. வந்த உடனே உங்களை வந்து இந்த நேரத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணி நம்ம மன்னிச்சிருங்கன்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி 3 நேரம் உள்ள கூப்பிட்டாரு. உள்ள கூப்பிட்டு சாப்பிட பரிமாறும் போது நம்ம குரு கேட்பாரு, என்ன உங்க தான் விட்டு விசாரிச்சியா, ட்ரெயின் மிஸ் பண்றேன்னு சொன்னாங்களா, அதான் வந்தோன்னு சொன்னாங்களா, பசியா இருந்தாங்களா, ஆமா குருதான் தான் எல்லாம் விசாரிச்சும் போது இப்போ உன் சந்தேகம் எல்லாம் தீர்ந்துதா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதெல்லாம் தீர்ந்துச்சு குருவே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சின்னு படுக்க போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். அடுத்த வீடியோல என்ன சொல்ல வருவாங்கன்னா, நிறைய இந்த ராசி கற்கள்லாம் இருக்குல்ல, இந்த ராசி கற்கள் போட்டா வாழ்க்கையில் நல்லா இருப்போம்னு, ஸோ அது சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் சொல்றாங்க. அது என்னன்றதை பார்க்கலாம். பாய்.